சார் ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, கடனை பையன் அடைக்கிறதுக்கு பதிலா ஜாமீன் கையெழுத்து போட்டவங்க கிட்ட வசூல் பண்றாங்க. அப்ப அந்த பத்திரத்தை யாருகிட்ட குடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதாவது உங்க கேள்வியை வந்து கரெக்டா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒருத்தர் கடன் வாங்குறாரு. கேரண்டாரா சம்பந்தம் இல்லாத வேற யாரோ ஒருத்தர் அவரோட நண்பர் வந்து கையெழுத்து போடுறாரு. இந்த கடன் வாங்கினவருக்கு ஒரு மகன் இருக்கான். ஓகே. ஸோ இப்போ ஒரு கடன் வாங்கினவர் ஏதோ ஒரு இதில் அவரால் இறந்து போயிடுறாரு, இல்லை அவரால் கட்ட முடியாத பட்சத்தில் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அவர் இறந்து போயிடுறாரு கடன் வாங்கினவர். இப்போது பேங்க்கோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோ என்ன செய்கிறாங்க, முதல்ல கடன்காரர் அவர் இறந்து போயிட்டாரு, அப்போ அவரோட சொத்து இருக்குது, ரைட்டு. அதுக்கப்புறம் பக்கத்தில் கேரண்டார் யார் இருக்காங்கன்னு பார்க்குறாங்க. எப்போதுமே ஃபினான்ஸ் நிறுவனம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஈஸி மணி நிறையா செலவு பண்ணாமல், கோர்ட்டுக்கு போகாமல் எவ்வளோ ஈஸியாக அவங்க பண்ணுறாங்களோ அவ்வளோ நல்லதுன்னு என்ன பண்ணுவாங்க, வசூல் பண்ணுறதுக்கு அந்த ஷூரிட்டி போட்டவங்க கேரண்டார் அவர்கிட்ட போகிறாங்க. அவர்கிட்ட போய் அவங்க வசூல் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை பார்க்குறாங்க. அவரை மிரட்டுறாங்க. அப்பா நீ வந்து பணம் கொடுக்கல அப்படின்னா நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு போய் உன்னோட சொத்தை பறிமுதல் பண்ணுவோம், உன்னுடைய சேலரியை கை வைப்போம். ஸோ உன்னுடைய அசையும் சொத்து அசையாத சொத்துன்னொன்னே இவர் என்ன பண்ணுறாரு, கேரண்டாரு பயந்து போய் அந்த கேரண்டார் முழுசையும் கடனை அடைச்சிடுறார். முழுசாக கடன் அடைஞ்சிருது. அதுக்கப்புறம் அந்த சொத்தில் அந்த சொத்தின் பேரில் எந்த ஒரு கடனும் கிடையாது. இப்போ அந்த பத்திரம் கடனை அடைச்சவருக்கு போகுமா, அப்படி இல்லைன்னா மகனுக்கு போகுமா அப்படின்றத கேள்வி இந்த இடத்துல. இப்போ வாரிசு யாரோ வாரிசுக்கு தான் அந்த சொத்து போகும்.